கூடிய ஆண்களின் நிறை குறித்து அவங்க பேசியிருக்கிறது வைரலாகி வருது. இலக்கிய கூட்டங்களில் பங்கேற்க போகும்போது சேலை அணிந்து போவேன். சாதாரணமாக கடைகளுக்கு போகணும் அப்படின்னா சுடிதார் அணிஞ்சுக்கிட்டு போவேன். யோகா செய்யும்போது டிஷர்ட் பேண்ட் அணிஞ்சுக்கிடுவேன். இப்படி ஒவ்வொரு சூழலுக்கு ஏற்ற வகையில் எனக்கு பொருத்தமான ஆடையை நான் போட்டுக்குவேன். நமது ஊரில் தான் பேண்ட் ஷர்ட் அப்படின்னா தலையில் பூ வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அப்படி சொல்கிறது தவறு. நமக்கு விருப்பமான வகையில் பூ வச்சுக்கலாம். இப்படி அவங்க சொல்லியிருக்கிறது அவங்கள பூமர் ஆண்டின்னு சொல்லி கேலி பண்ணாங்களாம். இதை பற்றி எனக்கு கவலை இல்லை அப்படின்னு இப்போ சொல்லியிருக்கிறாங்க. சில நேரங்களில் பார்க்க புரட்சியாளராக தெரியலாம். ஆண்களுக்கு ஆதரவாக பேசினா என் மீது விமர்சனங்கள் முன்வைக்கப்படுது. ஆண்களின் வாக்குகளை பெற்று நான் தேர்தலில் நிற்க போகிறது கிடையாது. ஆண்களின் மனநிலையிலிருந்து சில சமயங்களில் நான் சிந்திக்கிறேன். அப்படி பார்க்கும்போது ஆண்கள் பாவமாக தெரிகிறாங்க. தங்களுக்கு பிடித்த சிகை அலங்காரம் செய்து கொள்ள முடியுது. அடிக்கடி பியூட்டி பார்லருக்கும் போகலாம். ஆனால் ஆண்களால் இவ்வாறு செய்கிறது கிடையாது. பெண்கள் தான் அந்த மாதிரி செஞ்சுக்கிறாங்க. இத்தகைய காலநிலை மாற்றங்களால் ஆண்களால் சில விஷயங்களை செய்ய முடியாதுன்னு ரேகா நாயர் தெரிவிச்சிருக்காங்க.